Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1169 பார்ட் 2. ஓபன் பண்ணா யானு ஒருத்தரை மீட் பண்ணாங்கல்ல, அவரு கூட நம்ம சஞ்சி மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. பாவம் நம்ம ஆளுகளால முடியல. அதே நேரம் அங்க பார்ட்டியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம சஞ்சியை காட்டுறாங்க. அவன் அங்க இருக்க ஜெயண்ட் லேடிஸ் கூட சரக்கு அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவன் சும்மா இருந்தாலும் அவளுக்கு நாலா பக்கம் வந்து நொசன்னு பேசிட்டு இருந்த உடனே ஜின்பே பார்த்துட்டு அப்படியே முழிச்சுட்டு இருப்பானா. அதே நேரம் அங்க உசோப்பு பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்கும். அவன் பாத்தீங்கன்னா பயங்கரமா கதையா சொல்லிட்டு அவனுங்க சொல்ற கதையுமே ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா இப்பதானே நம்மளுக்கு இங்க வந்திருக்காங்க, எப்படியும் ஜெயண்ட்டுங்க சைடு ஏகப்பட்ட கதை இருக்கு. அதனால பயலுக்கு அவ்வளவு ஆர்வம். அதே நேரம் இங்க நம்ம லூஃபி அந்த யா கிட்ட டைரக்டாவே கேட்டுருவான், எனக்கு லோக்கிய கட்டி போட்டிருக்க அந்த பூட்டோட சாவி வேணும், அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னுவான். இந்த மேட்டர் மட்டும் எல்பாஃப்ல இருக்க மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா ஒரு பெரிய கலவரமாகும். ஆனா பைய அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கல. பட் அந்த ரோடோ பைய பதறுவான், இவ்வளவு கேஷுவலா எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தொலையாதரா, தூக்கி அடிச்சிருவானுங்க பாத்துக்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்குமே அந்த சாவி எங்க இருக்குதுன்னு தெரியாதுமான. ஓ அப்படியா, அப்படின்னா ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நான் கேட்டதை மறந்துருங்கம்மா. அப்ப அந்த யாங்கிறவரு லோக்கிய ஃப்ரீ பண்ண போறீங்களா அப்படின்ட்டு ஷாக்கா கேட்ட மாதிரி கேட்பாரு. ஆனா அதுக்கப்புறம் இது ரொம்ப ஜாலியா இருக்கும் போல பாரு. அதாவது மனுஷன் அதை சீரியஸாவே எடுத்துக்கல. நமக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆல்ரெடி நம்ம பயிலே பைத்தியக்கார பயிலுக, அவனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டானேன்னு. அதுலயும் இப்ப என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ட்ரபிள் பண்றவங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்கும். டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், இஃப் யூ ட்ரபிள் த ட்ரபிள், ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யூ அப்படின்னு திருவள்ளுவர் சும்மாவா சொன்னாரு. என்ன ஒண்ணு இங்க நமி கடுப்பாயிட்டான். ஏன்டா கிளட்டு பயல, திருவள்ளுவர் காலத்திலேயே டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டிய நாய் இப்ப ஏன் இவனுங்களை உசுப்பேத்தி விட்டு எங்க உயிரை வாங்குற, சும்மாவே அவனுக்கு பஞ்சாயத்து எழுத்துட்டு திரிவானுங்க, இப்படி நீ கிளப்பி விட்டினா ஊரே ரெண்டு துண்டு ஆயிரும் யானு திட்டுவான். அப்பவும் அந்த ஆளு திருந்தல. நம்ம அந்த வானோ கிங்டம்ல இருந்தவங்க எல்லாம் போஸ் கொடுத்து பேசுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இவரும் பேசுவாரு. யங் லேடி, ஒன்னா பார்த்தா தெரியுது நீ ஒரு பக்கா கேடி, ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்க, சீக்கிரட்டா இருந்தாதான் அது சீக்கிரட், ஆனா அப்படி இருக்கிறதுல என்னமா கிக்கும் பாரு. நமி மறுபடியும் கடுப்பாயி கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம லூஃபி கிட்ட, இப்படி லோக்கிய ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறியே, அவன் எப்படி பட்டவன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டவன அப்படியே முழிப்பான். அவனை நீ இப்ப கழட்டி விட்டினா அதனால ஏதாச்சும் மோசமான விபரீதம் நடந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்பாரு. வேற என்ன, அவனை வெளுன்னு வெளுத்து மறுபடியும் அதே செயின்ல கட்டி வச்சிருவேன். அப்பதான் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவாரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி லோக்கிய பிடிச்ச ஒரே ஒரு ஆளு நம்ம ஷாங்க்ஸ் மட்டும்தான். அது வரைக்கும் அவனை யாருமே தடுத்தது இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னால அவனை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட என்ன எபிலிட்டி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நிலைமை ஏதாச்சும் கொஞ்சம் சிக்கலாச்சுன்னா டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? சரி அப்படியே அவனை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டினா எந்த இடத்துக்கும் பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறியா? அப்படியே அவனை ஜெயிச்சு நீ செயின்ல கெட்டினா கூட மொத்த எல்பாஃபுமே தலைகீழ மாதிரி இருக்கும். இப்படி அவனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையுமே நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்காக அந்த கீயை தேடு அப்படின்னு இவர் ஸ்பெஷல் எஃபெக்டோடு இப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்குமா. என்ன பயலுக பயந்துட்டானுங்களான்னு திரும்பி பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேரும் அவர் பேசுறத கண்டுக்காம அவனுக்கு பாட்டுக்கு பேசிட்டு போறானுங்க. வேட்டா இந்த ஆளு விடிய பேசுவான் போல, நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், சைல்டிஷ் ஃப்ளோமானுங்க. அங்க நமி கத்திட்டு இருப்பான். அட கிறுக்கு பயல்களா, என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கடா, ஏழ்ரை இழுக்கிறதுக்கு என்ன சாவகாசமா போறானுங்க பாருங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் திட்டுவா. அதுக்கப்புறம் சரி இவனுங்க எப்பவும் இப்படித்தான், ஆமா அந்த ட்ரெஷர் எங்க இருக்குது அப்படின்ட்டு அவளும் ஒரு சைடு கிளம்புவா. ஆக மொத்தத்துல அவர் சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்கல. அந்த ரோடோ பையன் தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பான், அவங்க எப்பவுமே இப்படித்தான். இங்க நமி போய் கொஞ்ச நேரம் நின்று கேட்க வேண்டியதானே, அவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு முன்னாடியே சொல்றாரு, அவ்வளவுதானேம்பா. ஆடா போமா, இவரு பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தா காதல ரத்தம் வந்துரும் போல, எங்களால முடியாதுன்ட்டு போவானுங்க. மனுஷன் காண்டாவாருன்னு பார்த்தா பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இவரும் பாத்தீங்கன்னா கோல்டி ரோஜரோட க்ரூ மெம்பர் தான். உண்மையான பேரு ஸ்கோப்பர் கேபன். அது மட்டும் இல்லாம காம்பேக்ட் கமாண்டர் கோல்டி ரோஜரோட லெஃப்ட் ஹேண்ட் ஆமா இவரு. இதே மாதிரி தான் கோல்டி ரோஜருக்கும் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. அவரு கடுப்பாயி ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பயமா இருக்குதான்னு கேட்டப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லா விஷயத்தையும் பொசுக்குன்னு முடிவு பண்ணிடுறேன், கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுன்னு தான் சொல்றேன் அப்படின்னு அவரே பிடிச்சி திட்டின உடனே கோல்டி ரோஜருக்கு கடுப்பாயி நான் இதை பண்ணியே தீருவேன், முடிஞ்சா நீ தடுறா பாப்போன்னு ரெண்டு பேரும் முட்டிக்குவாங்க. முட்டா பைய ரோஜர் ஏன்டா இப்படி இருக்கேன்னு. சோ அதே மாதிரி தான் நம்ம பள்ளியில இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் ரோடோவை கூப்பிட்டு அந்த சிம்மாசனத்தை தள்ளி விடுறான் பாரா. என்ன இவரு வளரிட்டு இருக்காருன்னு முழிப்பான். அப்படியே கட் பண்ணி இங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்க நம்ம ஆளுகிட்ட ஜெயிண்ட்டுங்க எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்க. ரோஜர் கூட ஸ்ட்ராங்கான 2 மெம்பர் இருப்பாங்களாமா. அதுல ஒன்னு வந்து ரெய்லின்னு நம்ம ஆளுகளுக்கே தெரியும். மீட் பண்ணி நம்ம பையன் ட்ரைனிங்கே எடுத்திருக்கான்.
இருக்கான். பட் இன்னொருத்தரை பத்தி தெரியாது. ஒரு நாள் கேப்டன் ரோஜர் டீப் மவுண்டன்ல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரெக்கவர் ஆயிட்டு இருக்கும் போது அந்த மனுஷன் அவர் கூட இருந்தாரு. ஆனா என்ன அவங்களோட பேட் லக், கோல்டி ரோஜரோட எனிமி பைரட்ஸ் எல்லாம் வந்து சுத்தி வளர்த்தாங்க. அந்த டைம் அவர் மட்டும் தனியா சண்டைக்கு வெளியில போய் நின்று இருக்காரு. வெளியில 1-2 பேர் இருந்தா பரவாயில்ல, 100க்கு மேல பைரட்ஸ்ங்க நின்னுட்டு இருக்கானுங்க. எல்லாம் முடிவு பண்ணிட்டானுங்க, இன்னைக்கு இவனை கொத்து போராட்டா போட்டுறணும், தேவையில்லாம வந்து சிக்கிட்டிய தம்பி, சின்ன பின்னமாக்காம உன்னை விட மாட்டோம் அப்படின்னு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சண்டைக்கு இறங்கி இருப்பாப்ல. எல்லாம் அந்த யாங்கிறவர் தான். இப்படி இது வரைக்கும் சொல்லிட்டு உசோப்பு கிட்ட அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்ட உடனே உசோப்புக்கு அங்க வேர்த்து ஊத்துது. ஐயோ, அத்தனை வேர்த்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரா, என்னாச்சு, அவர் எப்படி புதைச்சாங்க அப்படின்னு நடுங்கிக்கிட்டே கேட்பான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த இடம் பூரா ரத்த கலரியா இருக்குது. இவன் பாத்தீங்கன்னா இழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருப்பான். அத்தனை பேர்த்தையும் வண்டியால நின்று சம்பவம் பண்ணியிருக்கான். அதுவும் எப்படி வெறும் 2 ஆக்ஸ வச்சுக்கிட்டு. அந்த யாங்கிறவரும் பெரிய ஆள்லாம் போல. இதை கேட்டுட்டு உசோப்பெல்லாம் வாய பாழ்ந்துட்டான். இதுல இன்னொரு ரூமர் வேற கேள்விப்பட்டாங்களாமா. என்னன்னா சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு மலையவே மனுஷன் பாதியா வெட்டி வீசிட்டாருன்னு. எது மலைய பாதியா வெட்டி இருக்கானா, அடங்கொய்யால. அது மட்டும் இல்லாம இவரை மவுண்டன் ஈட்டர்னு வேற சொல்லுவாங்க. இவரை தான் பைரட் கிங்கோட லெஃப்ட் ஆர்ம்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்களா. இந்த கதையை பத்தி ஆல்ரெடி ஜின்பே கேள்விப்பட்டிருக்கான். இவங்களுக்கு தான் தெரியாது. அவரை என்னைக்காச்சும் எப்படியாச்சும் மீட் பண்ணுன்னு வேற சொல்லிட்டு இருப்பான். இங்க நம்மளுங்க மீட் பண்ணியும் மதிக்காம வந்துட்டானுங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் கோட்டையில காட்டுறாங்க. நம்மளுங்க தான் திருந்த மாட்டாங்களே. அங்க அண்டர் கிரவுண்ட்ல படிக்கட்டு ஒண்ணு போகுது. ஒருவேளை ஹிடன் ரூமா இருக்குமோன்னு சந்தேகம் நமிக்கு. ஒருவேளை அது ட்ரெஷர் சேம்பரா இருக்குமோன்னு ஒரு ஆர்வம். உடனே லூஃபியும் நமியும் ட்ரெஷர்னு கத்திட்டு கிடப்பாங்க. ரோடோ பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே உள்ள போவான். இந்த இடத்த பத்தி சொன்னதே அந்த சார் யாதான். பட் அவருமே உள்ள போனதில்லை. இங்க இவங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியல. உள்ள வேற இருட்டா இருக்குதா, ஏதோ ஒரு தங்க புதையல் உள்ள பெருசா இருக்க போகுது அப்படின்னு கொடூரமான எதிர்பார்ப்பு. சரின்ட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள ட்ரெஷர் பட்டி அங்க இங்கன்னு செதறி கிடக்குது. ஆனா என்ன எதுலயுமே ஒண்ணும் இல்ல. கொய்யாலைகளா, என்னடா எல்லாமே எம்டியா இருக்குது, இது என்ன ட்ரெஷர் சேம்பரா இல்ல ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கிற சேம்பரா அப்படின்னு கடுப்பான உடனே அவரு சிரிச்சுக்கிட்டே, அட ட்ரெஷர் சேம்பர் தான்ப்பா, ஆனா ஒண்ணும் இல்ல பாரா. யோ, நீ சொன்னதை கேட்டுதாயா வந்தோம், இப்படி எங்களை ஏமாத்திட்ட, உன் வாயை திறந்தா பொய் மட்டும் தான் வருமா அப்படி அப்படின்னு வண்டியா திட்டுவான். என்ன ஏமா புடிச்சு கத்திட்டு கிடக்குற, இது ஒரு கைவிடப்பட்ட கேசல், அவ்வளவு ஈஸியாலாம் இங்க திருடங்க வந்து திருடிட்டு எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. கொஞ்சம் அங்க பாருங்க பாரு. பார்த்தா சாவி ஒண்ணு இருக்கும். ஒரு ஜம்ப போட்டு சும்மா ஸ்டைலா அந்த சாவி கிட்ட போவாரு. லூஃபிக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. அவரு பார்த்துட்டு, நல்லா பாருங்க, தீஃபுங்க இங்க வந்து திருடிட்டு போயிருந்தா கூட இந்த சாவியை கண்டுக்காம போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், எனிமீஸ்க்கு கூட இந்த லோக்கி பைல ரிலீஸ் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி இதை பண்ணலாம், முடிஞ்சா என்னைய தாண்டி இந்த சாவி எடுத்துட்டு போங்கன்னு மனுஷன் கேப்ப கழட்டி போட்டுட்டு சும்மா கெத்தா சொல்லுவாரு. நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடும். என்ன நல்லா பேசிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி வில்லத்தனமா பேசுறாருன்னு. அதே நேரம் இங்க பார்ட்டியில நம்மளுக்கு கதையை கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அங்க அந்த ஜெயண்ட்டுக்கு சொல்லிடுவாங்க அவர் இன்னும் இங்கதான் இருக்காரு, அதுவும் அவர் இங்க வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இதை கேட்டுட்டு இன்னும் நம்மளுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். மலமுழுங்கி மகாதேவன் தான் சும்மாவ, அவர் பாத்தீங்கன்னா சாவியை புடுங்கி அப்படியே கையில வச்சு சுத்திட்டு இருக்காரு. நம்ம லெஜண்ட் பைரட்டான ரோஜர் கூட டிராவல் பண்ண ஒரு முக்கியமான ஆள் தான் இவரு. அவங்களோட முக்கியமான கீ ஃபிகர்னு கூட இவரை சொல்லலாம். அப்படி எப்படின்னா இங்க பயங்கரமான பில்டப். இங்க அதுக்கு ஏத்த மாதிரி மனுஷன் பயங்கரமான போஸ் எல்லாம் கொடுத்து முடிஞ்சா அந்த சாவியை எடுத்து காட்டுங்கடாம் பாரு. அத்தனை பேரும் வாயை பாழ்ந்துகிட்டு ஆச்சரியத்துல லுக்கூட்டு இருக்காங்க. இனி இதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து சாவியை எடுத்தாங்களா, டோக்கியோட சங்கிலியை கழட்டி விட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.